புனித நைமிஷ மரங்கள் உயரமாக இருந்த ஒரு அடர்ந்த காட்டில் தங்கள் 12 ஆண்டு கால தியாகத்தை முடிக்க முனிவர்களின் குழு ஒன்று கூடியிருந்தது. அவர்களில் குலபதி என்று அழைக்கப்படும் சவனகா இந்த புனித சடங்கில் தன்னுடன் பல ஞானிகளை அழைத்தார். அவர்கள் சிந்தனையான அமைதியில் அமர்ந்திருந்த போது இலைகளின் மென்மையான சலசலப்பு மற்றும் பறவைகளின் மென்மையான கிண்டல் ஆகியவற்றால் சூழப்பட்ட போது லோமராசனாவின் மகன் உபசாவா என்ற இளைஞன் அவர்களின் ஆசிரமத்திற்கு வந்தார். முனிவர்களின் மாபெரும் தியாகத்தை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்தவர் என்றும் அவர் அறியப்பட்ட ஒப்பசுவரர். அவர் ஒரு சிறந்த கதை சொல்லியாக இருந்தார். புராணங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். தொலைதூர பயணங்களை மேற்கொண்டார். பண்டைய வீரர்களின் மற்றும் கடவுள்களின் கதைகளை பகிர்ந்து கொண்டார். அவர் கூட்டத்தை நெருங்கும் போது அவர் குனிந்து வணங்கினார். அவரது இணைந்த உள்ளந்தைகள் இந்த மரியாதைக்குரிய மனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கான அடையாளமாகும். சதியின் மனத்தாழ்மையையும் அறிவையும் அங்கீகரித்த முனிவர்கள் அவரை அன்புடன் வரவேற்றனர். அவரது பயணங்கள் மற்றும் அவர் தனது நேரத்தை எங்கு செலவிட்டார் என்று கேட்டபோது சவுதி அவரது பயணங்களின் கதைகளை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். மகாபாரத காவியத்தை இயற்றிய மாபெரும் கிறிஸ்துவையானா பற்றியும் ஜனமேஜயா மன்னரின் பாம்பு தியாகத்தில் வசம்பயானா அதை எப்படி ஓதினார் என்பதையும் அவர் பேசினார். சவுதியின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. அவை பண்டைய காலத்தின் ஞானத்தை எடுத்துச் சென்றன. குருக்களுக்கும் ஆண்டுகளுக்கும் இடையிலான போரை பற்றியும் இந்த ஞானிகளுக்கு மரியாதை செலுத்த அவர் எப்படி வந்தார் என்பதையும் அவர் பேசினார். புராணங்களின் கதைகளை கேட்க விரும்புகிறீர்களா என்று சவுதி கேட்டபோது முனிவர்கள் ஆர்வத்துடன் கேட்டனர். அவர்களின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. முனிவர்களில் ஒருவர் உலகின் வரலாற்றையும் மாபெரும் வீரர்களின் செயல்களையும் உள்ளடக்கிய வியாசர் இயற்றிய புனிதமான படைப்பான பாரதத்தை கேட்பதில் தங்களுக்கு குறிப்பாக ஆர்வம் இருப்பதாக பதிலளித்தார். ஜனமேஜயா மன்னரின் பாம்பு தியாகத்தில் வசம்பாயனர் அதை ஓதுவதை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். ஆனால் மேலும் கேட்க விரும்பினர். சுதி புன்னகைத்தார். அவரது கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. அவர் படைப்பின் கட்டுக்கதையை பற்றி பேசத் தொடங்கினார். பிரபஞ்சம் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த முட்டையிலிருந்து பிறந்தது, எப்படி பிரமா நித்தியமானவர் அனைத்து படைப்புகளுக்கும் முதன்மையான காரணமாக உருவெடுத்தார். இந்த முட்டையிலிருந்து வைஜாபதி தெய்வங்கள் மற்றும் முதல் மனிதர்கள் வந்தன. சுதி பேசுகையில் காடு அவற்றை சுற்றி உயிர்ப்புடன் தோன்றியது. மரங்கள் காற்றில் மெதுவாக அசைந்தன. பறவைகள் இனிமையான பாடல்களை பாடின. முனிவர்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்டனர். உலகை வடிவமைத்த பண்டைய வீரர்களையும் கடவுள்களையும் பற்றி கேள்விப்பட்ட போது அவர்களின் மனங்கள் ஆச்சரியத்துடன் வீழ்வடைந்தன. எனவே சவுதி தனது கதையை தொடர்ந்தார். அதை தொடர்ந்து வந்த தலைமுறைகளை பற்றி பேசினார். பிரபஞ்சம் எவ்வாறு பிறந்தது, வளர்ந்தது, இறுதியில் முடிவுக்கு வந்தது, மீண்டும் பிறந்தது மட்டுமே. ஞானமுள்ள முனிவர்களின் கூட்டத்தில் அவர்களில் ஒருவர் சுதாவின் மகன் சௌரியிடம் பலரால் மதிக்கப்படும் புனிதமான பிராந்தியமான சமந்தபந்தகரின் கதையை விவரிக்கச் சொன்னார். கோபத்தில் சத்திரிய பழங்குடியினரை அளித்த மாபெரும் போர்வீரரான ராமரின் கதையுடன் சவுதி தனது கதையை தொடங்கினார். அவர் நினைவு கூர்ந்தபோது அந்த கட்சி ஒரு தெளிவான ஊரியம் போல வெளிப்பட்டது. சத்திரியர்களின் படுகொலையால் உருவான இரத்த குளங்களுக்கு நடுவே ராமர் நின்றார். விச்சிகா உட்பட அவரது மூதாதையர்கள் அவருக்கு முன் வந்து தங்கள் மூதாதையர்கள் மீது அவர் கொண்டிருந்த மரியாதை மற்றும் அவரது துணிச்சலை பாராட்டினர். அவர்கள் ராமருக்கு ஒரு வார்த்தை வழங்கினர். அவர் மிகவும் விரும்பியதை கேட்டார். கோபத்தில் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோரி ராமர் பணிவுடன் ஏரிகளை புனித ஆலயங்களாக புகழ்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். எதிரிகள் அவரது விருப்பத்தை நிறைவேற்றி ராமர் தனது குற்றத்திலிருந்து விடுபடுவார் என்று உறுதியளித்தார். அவர்கள் பேசும்போது ஏரிகளை சுற்றியுள்ள பகுதி சமந்தபஞ்சக என்று அறியப்பட்டது. ஒவ்வொரு நாடும் அதை பிரபலமாக்கிய சில சூழ்நிலைகளில் குறிப்பிடத்தக்க பெயரை கொண்டிருக்க வேண்டும் என்று ஞானிகள் அறிவித்தனர். எனவே
சமந்தபஞ்சகரின் கதை பரவத் தொடங்கியது போல ஆண்டுகள் கழிந்தன. இப்பகுதி மீண்டும் பெரிய நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தது. துவா மற்றும் தலிகங்களுக்கு இடையிலான இடைவெளியில் கௌரவர்கள் மற்றும் பாண்டர்களின் படைகள் சமந்தபஞ்சகத்தில் ஒரு கடுமையான போரில் மோதிக்கொண்டன. போருக்காக ஆர்வமாக இருந்த 18 அச்சுவிலி வீரர்கள் அந்த புனித நிலத்தில் கூடினர். அச்சுவிலி எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை சவுதி முனிவர்களுக்கு விளக்கினார். ஒரு தேர், ஒரு யானை, 5 காலாட்படை வீரர்கள் மற்றும் 3 குதிரைகள் ஒரு பட்டியை உருவாக்கின. 3 பட்டிகள் ஒரு சேனாமுகாவை உருவாக்கின மற்றும் 12 நாட்கள் போர் நீடித்தது. பீஷ்மர் வீரத்துடன் சண்டையிட்டார். அதைத் தொடர்ந்து துரோணர், கர்ணன், சால்யா மற்றும் பலர் சண்டையிட்டனர். துரியோதனுக்கும் பீமுக்கும் இடையிலான மோதல் குறிப்பாக கடுமையானதாக இருந்தது. 2 வீரர்களும் அற்புதமான தற்காப்பு வலிமையின் கண்கவர் காட்சியில் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டனர். இருப்பினும் திடீரென்று அது தொடங்கியதைப் போலவே போர் முடிவுக்கு வந்தது. முனிவர்கள் சவுதியின் பதிவை கவனமாக கேட்டனர். சமந்தபஞ்சகரின் கதையை பார்த்து அவர்களின் மனங்கள் ஆச்சரியமடைந்தன. அச்சுகிலி என்ற சொல்லையும் அது எவ்வாறு ஏற்றப்பட்டது என்பதையும் விளக்குமாறு அவர்கள் அவரிடம் கேட்டனர். மேலும் இந்த பண்டைய அளவிட்டு அகை வரையறுக்கும் சிக்கலான கணக்கீடுகளை வெளிப்படுத்த சௌரி கடமைப்பட்டார்களை வெளிவரும்போது முனிவர்கள் காவிய விகிதங்களின் உலகிற்குள் இழுக்கப்பட்டனர். கடவுள்களும் மனிதர்களும் அருகருகே நடந்து செல்லும் ஒரு உலகம். அங்கு ஹீரோக்கள் மரியாதைக்காகவும் மகிமைக்காகவும் போராடினர். பாரதத்தின் பல்வேறு பருவங்களை பிரிவுகளை சவுதி விவரிக்கும் போது அவர்கள் பிரமிப்புடன் கேட்டனர். அந்த மகத்தான வரலாறு தலைமுறைகளாக கடந்து சென்றது. உங்கள் பருவம் அனுக்கமணிகா, அதைத் தொடர்ந்து சல்காகா பால்ஸ், குருக்ஷேத்திரத்தின் எரியும் சமவெளியில் பரீட்சித்தின் மகன் ஜனமேலியா தலைமையில் ஒரு பெரிய தியாகம் நடந்து கொண்டிருந்தது. அவரது சகோதரர்களான சுருதசேனா, உப்பசேனா மற்றும் பீம்சேனா அனைவரும் சடங்கில் கலந்து கொண்டனர். ஆனால் அவர்களின் கவனம் கூட்டத்தின் நடுவே அலைந்து திரிந்த ஒரு இளம் உயிரினத்தின் மீது திரும்பியது. சிறியது சரமா என்ற தெய்வீக பீச்சின் சந்ததி. அவரை ஜனமேஜாயாவின் சகோதரர்கள் துரத்துகிறார்கள். குழந்தை தனது தாயை நோக்கி ஓடி வந்தபோது வலியால் அலறியது. அவர் விரைவில் சம்பவ இடத்திற்கு வந்தார். சாராமா தனது மகனிடம் தனது துயரத்தின் ஆதாரத்தை பற்றி கேட்டார். மேலும் அந்த இளைஞன் தனது சொந்த குற்றம் இல்லாமல் ஜனமேஜாயாவில் சகோதரர்களால் தாக்கப்பட்டதாக விளக்கினார். தாய் கோபமடைந்தார். மேலும் தனது குழந்தை ஏன் தவறாக நடத்தப்பட்டது என்பதை அறிய கோரினார். சாராமா ஜனமேஜா மற்றும் அவரது சகோதரர்களை நோக்கி அணிவகுத்து சென்றார். அவர்கள் அவரது எரியும் பாவையிற்கு அமைதியாக நின்றனர். அவர்கள் எதிர்பார்க்காத போது தீமை அவர்களுக்கு ஏற்படும் என்று கூறி அவர்களை சபித்தார். சாராமாவுடனான சந்திப்பால் ராஜாவில் சகோதரர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஜனமேலியா நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். சாராமாவை சமாதானப்படுத்தவும் சாபத்தை அகற்றவும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தனது தியாகத்தை முடித்த பிறகு தன்னை விடுவிக்கக்கூடிய ஒரு புரோகிதாவை தேடுவதற்காக அவர் ஒரு பயணத்தை தொடங்கினார். ஜனமேலியா தனது ஆதிக்கத்தின் வழியாக சுற்றி திரிந்தபோது புகழ்பெற்ற ரிஷி சுருதாசவா தனது மகன் சோம்ஸ்ரவாவுடன் வசித்து வந்த ஒரு ஆசிரமத்தை கண்டார். அந்த இளைஞன் துறவி நடைமுறைகளில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தார். மேலும் தனது தந்தையின் துறவியின் முழு சக்தியையும் கொண்டிருந்தார். ஜனமேலியா ரிஷியை அணுகி சோம்ஸ்ரவா தனது புரோகிதா ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மகாதேவுக்கு எதிராக செய்த குற்றங்களை தவிர மற்ற அனைத்து குற்றங்கள் இருந்தும் தன்னை விடுவிக்க முடியும் என்று சோம்ஸ்ரவ ஜனமேலியனை எச்சரித்தார். ஆனால் அவருக்கு ஒரு தனித்துவமான பழக்கம் இருந்தது. தன்னிடம் எதையும் கேட்கும் எந்த பிராமணருக்கும் அவர் வழங்குவார். ஜனமேலியர் இந்த தனித்துவத்தை ஏற்றுக்கொண்டு சோம்ஸ்ரவனை தனது புரோகிதாவாக நியமித்தார். இதற்கிடையில் ராஜ்யத்தின் மற்றொரு பகுதியில் அயோதாதம்யா என்ற ரிஷி 3 சீடர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார். அருணா, ஓமன்யு மற்றும் வேதா
ஒரு வயலின் நீரோடியில் ஒரு விரிசலை நிறுத்துமாறு தம்யா அருணிக்கு உத்தரவிட்டார். ஆனால் அருணா விரைவில் சாதாரண வழிகளில் அதை செய்ய முடியாது என்பதை உணர்ந்தாதரையின்றி அருணா ஒரு வழக்கத்திற்கு மாறான தீர்வை கொண்டு வந்தார். அவர் தானாகவே பள்ளத்தில் படுத்துக்கொண்டார். தண்ணீரை கட்டுப்படுத்த அனுமதித்தார். அயோதாதமியா தனது சிடரின் புத்திசாலித்தனமான திட்டத்தை கண்டுபிடித்தார். அருணியின் பக்தியால் ஈர்க்கப்பட்டார். அவர் அருணி உதகத்தை தனது ஆதரவில் அடையாளமாக மறுபெயரிட்டார். மேலும் வேதங்கள் மற்றும் தர்மசாஸ்திரங்கள் அனைத்தும் தனக்குள் பிரகாசிக்கும் என்று முன்னறிவித்தார். ஓமானி பற்றி நைமிஷாவின் புனித காட்டில் ஒரு பிரம்மாண்டமான சடங்கை செய்ய ஞானிகளின் கூட்டம் கூடியிருந்தது. அவர்களில் புராணங்கள் என்று அழைக்கப்படும் பண்டை கதைகளில் நிபுணரான லோமராசனனின் மகள் உத்தரசவ சோதியும் இருந்தார். அவர் மதிப்பிற்குரிய முனிவர்களின் முன் நின்றபோது அவருக்குள் வாழ்ந்த கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஆர்வத்தால் அவரது கண்கள் பிரகாசித்தன. எதிர்பார்ப்பு காற்று அடர்த்தியாக இருந்தது. சந்தனத்தின் வாசனை மரங்கள் வழியாக அலைந்து கொண்டிருந்தது. கடந்த காலத்தில் கிசுகிசுக்களை எடுத்து சென்றது சொதி புராணங்களை மிகுந்த பக்தியுடன் படிப்பதில் பல ஆண்டுகள் செலவிட்டார். முடிவற்றேர் கிணற்றிலிருந்து குடித்த தாகமுள்ள ஆன்மாவைப் போல அவர்களின் பக்கங்களில் ஊற்றினார். அவரது அறிவு பரந்திருந்தது. அவரது நினைவாற்றல் அசைக்க முடியாதது. கதை சொல்லல் வீரான அவரது ஆர்வம் தொற்று நோயாக இருந்தது. அவர் மரியாதையுடன் கைகளை உயர்த்தி கொண்டபோது அவருக்கு வழிகாட்டுமாறு முனிவர்களிடம் கேட்டார். மன்னர் கணமேதாயாவின் மாபெரும் தியாகத்திற்கு வழிவகுத்த உதங்காவின் கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து நான் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் என்ன கதைகளை கேட்க விரும்புகிறீர்கள்? புனித மனிதர்கள் அறிவை பரிமாறிக்கொண்டன. சவுதி தனக்குள்ளே வைத்திருந்த கதைகளுக்காக ஆழமான ஏக்கத்துடன் கண்கள் பிரகாசித்தன. அவர்கள் ஒற்றுமையுடன் பேசினர். அவர்களின் குரல்கள் இலைகளின் சலசலப்பை போல காற்றை சுமந்து சென்றன. லோமகாசனனின் மகனே, எங்களுக்கு ஒரு சிறப்பு வேண்டுகோள் உள்ளது. நமது மதிப்பிற்குரிய குருவான சவணகா புனித நெருப்பின் மூலம் தனது கடமைகளை செய்கிறார். கடவுள்கள், அசுரர்கள், மனிதர்கள், பாம்புகள் மற்றும் காந்தர்வர்களை ஒன்றாக இணைக்கும் தெய்வீக கதைகளை பற்றிய இணையற்ற புரிதல் அவருக்கு உள்ளது. இந்த அற்புதமான கதைகளை பகிர்ந்து கொள்வதில் அவர் உங்களுக்கு வழிகாட்டும் வகையில் அவர் திரும்பி வருவதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் காத்திருந்த போது சவுதி சம்மதத்துடன் தலையசைத்தார். அவரது கண்கள் ஒருபோதும் முனிவர்களின் முகங்களை விட்டு விலகவில்லை. சவணகரின் இருப்பு ஒரு சம்பிரதாயம் மட்டுமல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். பகிரப்பட்ட கதைகள் பண்டைய கோட்பாடுகளின் மீது எஜமானரில் ஆழமான புரிதல் மற்றும் மரியாதையுடன் உச்சரித்தப்படும் என்பதற்கு இது ஒரு உத்தரவாதமாக இருந்தது. அமைதியான சிந்தனை மற்றும் எதிர்பார்ப்பு தருணங்களில் கூட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு மலை நீரோட்டத்தின் மென்மையான ஓட்டத்தைப் போல நேரம் கடந்தது. இறுதியாக சவணகா புனித நெருப்பின் மூலம் தனது கடமைகளிலிருந்து வெளியே வந்தார். பக்தியில் அரவணைப்புடன் அவரது முகம் பிரகாசித்தது. அவர் தனது சடலுகளை நிகழ்த்தினார். பிரார்த்தனைகளாலும் தண்ணீரின் காணிக்கைகளாலும் கடவுள்களையும் மேன்களையும் பேர்த்திப்படுத்தினார். அவர் முனிவர்கள் மற்றும் சாதியர்களுக்கு இடையில் அமர்ந்தபோது சபை மீது ஒரு அமைதி வீழ்ந்த சவுதியின் கண்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. கதை சொல்லி தொடங்கி வழிநடத்தியது. இப்போது எங்கள் கிரமானர் தீண்டி வந்துவிட்டதால் கதைகளை தொடர்வோம். கதைகள் ஹீரோக்கள் மற்றும் வில்லன்கள், கடவுள்கள் மற்றும் மனிதர்கள் பற்றிய அதிசயங்கள் மற்றும் பிரணிப்புகளின் கதைகளை பகிர்ந்து கொள்ளேன். எனவே கூட்டம் மிகுந்த கவனத்துடன் அமர்ந்திருந்தபோது சவுதியின் வார்த்தைகள் ஒளி மற்றும் உருவத்தின் திரைச்சீலை நெசவு செய்ய தொடங்கின. அனைத்து பரிசுகளையும் பழக்கமான மற்றும் அறியப்படாத பகுதிகளுக்கு கொண்டு சென்றன. முனிவர்கள் மற்றும் அறிஞர்களின் ஊட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் வகையில் சூரியன் காட்டின் மீது அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. புகழ்பெற்ற முனிவரான சவணகா தனது சீடர்களுடன் அமர்ந்தார். ஒரு இளம் கதை சொல்லியான சவுதியின் பழைய கதைகளை கேட்க ஆர்வமாக இருந்தார். பிறகு
குலத்தின் வரலாற்றை விவரிக்க சவுதியை கேட்டபோது சவனகாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தல் சதி ஒரு மென்மையான புன்னகையுடன் தனது கேட்பவர்களை நீண்ட காலத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். வருணனின் பலியின் போது புனித நெருப்பிலிருந்து மாபெரும் துறவி பிரிகுவை உருவாக்கிய படைப்பாளர் கடவுளான பிரம்மாவை பற்றி அவர் பேசினார். பிரிகுவுக்கு ஜெவன் என்ற மகன் இருந்தார். அவரை அவர் மிகவும் நேசித்தார். எனவே ஒவ்வொரு தலைமுறையும் நல்லொழுக்கமுள்ள மற்றும் புத்திசாலித்தனமான நபர்களை உருவாக்குவதன் மூலம் வம்சாவளி தொடர்ந்தது. சுருத்தி ஜெவனின் மகன் பிரமதியை பற்றி பேசும்போது சவணகளின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. சூதலின் மகனே சவணகா கேட்டார், பிரிகுவின் புகழ்பெற்ற மகனுக்கு ஏன் ஜெவனா என்று பெயரிடப்பட்டது? இந்த கேள்வி அவரை ஒரு கவர்ச்சிகரமான கதைக்கு அழைத்து செல்லும் என்பதை அறிந்த சவதி புன்னகைத்தார். சாசருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த பிரிகுவின் மனைவி புலோமாவை பற்றி சவதி பேசுகையில் கதை ஒரு பணக்கார திரைச்சீலை போல வெளிப்பட்டது. ஆனால் பின்னர் அவரது தந்தையால் பிரிகுவுக்கு வழங்கப்பட்டது. காமமும் கோபமும் நிறைந்த ராட்சசன் புலோமாவை பிடித்து கொண்டு அவர் தனது சரியான மனைவி என்று கூறி நெருப்பில் கடவுளான கத்தியிடம் கேள்வி எழுப்பினார். அவர் ஒரு பொய்யை சொல்லவோ அல்லது பிரிகுவின் சாபத்திற்கு ஆளாகவோ தயங்கினார். அத்தியின் வார்த்தைகள் காட்டில் ஓடும் ஒரு மென்மையான நீரோடை போல மெதுவாக வந்தன. ஓர் ராட்சசனே, புலோமாவை நீ தேர்ந்தெடுத்தாய். ஆனால் அவள் புனித சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் அழைத்து செல்லப்படவில்லை. அவள் தனது தந்தையிடமிருந்து பரிசாக பிரிகுவுக்கு வழங்கப்பட்டது. வேத சடங்குகள் என் முன்னிலையில் இருந்தன. கடவுளின் வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. அவர்களின் மனதை அமைதிப்படுத்தி அவர்களின் இதயங்களை அமைதிப்படுத்தின. சதி தனது கதையை முடித்ததும் கூட்டம் அமைதியானது, சிந்தனையில் தொலைந்தது. சவணகாரின் கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. அதே நேரத்தில் அவரது சீடர்கள் ஒருவருக்கொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அந்த தருணத்தில் அவர்கள் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அவர்கள் அறிந்தனர். அன்று முன்னோர்களின் ஞானம் இன்னும் நீடித்தது. ஒரு தொலைதூர நிலத்தில் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த போது காதல், இறப்பு மற்றும் மாற்றத்தின் கதை வெளிப்பட்டது. கடவுள்களும் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அவர்களின் கதைகள் ஒரு வளமான திரைச்சிலை இறைகளைப் போல விண்ணி பிணைந்திருந்தன. பசுமையான காட்டில் பெரிய முனிவரானதுருவின் மனைவி பவுலோமா என்ற அழகான பெண் தனது குழந்தை மகன் ஜெவனாவை தனது கைகளில் வைத்துக்கொண்டு அலைந்து திரிந்தாள். பூக்களில் இனிமையான வாசனையாலும் பறவைகளின் மென்மையான கிண்டலுடனும் காற்று நிரம்பியிருந்தது. ஆனால் பவுலோமாவின் இதயம் துக்கத்தால் கனத்தர். ஏனெனில் அவள் ஒரு கொடூரமான ராட்சசனின் பிடியிலிருந்து தப்பித்தாள். அவள் ஒரு பண்டு வடிவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ப முடியாத வேகத்தில் அவளை எடுத்துச் சென்றாள். அவர்கள் நடந்து செல்லும்போது தனது தாயின் துயரத்தை உணர்ந்து அவரது கருப்பையில் அசைவிழுந்தார். அவர் கண்ட வன்முறையைக் கண்டு குழந்தையின் கோபம் தெளிவாக தெரிந்தது. மேலும் சக்தியின் வெடிப்புடன் அவர் தனது தாயின் கருப்பையிலிருந்து கீழே விழுந்தார். சூரியனைப் போல பிரகாசித்தார். இந்த அசைவால் திகைத்த ராட்சசன் பவுலோமாவின் மீது தனது பிடியை விடுவித்து தரையில் விழுந்தார். உடனடியாக தீப்பிடுமுறால் நுகரப்பட்ட பவுலோமா தனது சோதனையிலிருந்து இன்னும் திகைத்து தனது குழந்தை பகனை அழைத்துச் சென்று அவர்களின் பயணத்தை தொடர்ந்தார். அவர்களுக்கு தெரியாமல் அனைவரின் தாத்தம்புழு காட்சியையும் வெளிப்படுத்தியதைக் கண்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பியிருந்தன. அவர் பவுலோமாவை அணுகி ஆறுதல் கூறினார். ஏசான மழை போல அவரது கண்ணீரை அமைதிப்படுத்தினார். அவள் அழுதபோது அவர் கண்களிலிருந்து விழுந்த துக்கத்தில் துளிகள் ஒரு பெரிய நதியை உருவாக்கின. அது அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற தொடங்கியது. இந்த அதிசயத்தைக் கண்ட பிரம்மா அந்த நதிக்கு வாதுசரர் என்ற பெயரை கொடுத்தார். அது இப்போது மிகுந்த சக்தியுடன் ஒரு துறவியாக இருக்கும் ஜெவலில் ஆசிரமத்தை கடந்து மெதுவாக ஓடியது. வீடு திரும்பியதும் தனது மனைவி மற்றும் குழந்தை மகனை கண்டார். ஆனால் அவரது மகிழ்ச்சி குறுகிய காலமே இருந்தது.
ராட்சசரின் வன்மை குறித்த அவரது கோபத்துக்கு எல்லையே இல்லை. மேலும் அவர்களை தாக்கியவருக்கு பவுலோமாவின் அடையாளத்தை யார் வெளிப்படுத்தினார் என்பதை அறிய அவர் கோரினார். இன்னும் அதிர்ச்சி அடைந்த பவுலோமா தனது நம்பிக்கையை காட்டிக் கொடுத்தது. நெருப்பின் கடவுளான அத்திகான் என்று விளக்கினார். பிரிகுவின் கோபம் தணிந்தது. ஆர்வத்துடன் அத்தியை சபித்தார். நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவாய் என்று கூறினார். சாபம் ஒரு இருண்ட மேகத்தைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அமைதியான நிலப்பரப்பில் ஒரு நிழலை ஏற்படுத்தியது. எனவே பவுலோமா பார்வாவின் கதை தொடர்ந்தது. காதல், இறப்பு மற்றும் மாற்றத்தின் கதையை விசவு செய்தது. அது காலத்தின் வரலாற்றில் எங்கெண்டும் பொறிக்கப்படும். பண்டைய புராணங்களில் ஒரு புனிதமான சுடர் போல ஒரு கதை வெளிப்பட்டது. ஞானியான முனிவரான சவுதி நெருப்பின் கடவுளான அத்தியின் கதையையும் மதிப்பிற்குரிய ரிஷி பிருகுவுடன் அவர் சந்தித்த கொந்தளிப்பான சந்திப்பையும் விவரிக்கத் தொடங்கினார். சூரியன் பூமியின் மீது உதயமாகும் போது பிருகு அத்தியை நெருங்கினார். அவர் தியாக பலிபீடத்தில் தனது கடமைகளில் பிஸியாக இருந்தார். ஒரு பெரிய விஷயத்தை பற்றி அத்தியை எதிர்கொண்ட போது பிஷியின் கண்கள் ஒருவுள் நெருப்பால் எரிந்தன. இது என்ன முட்டாள்தனம் அத்தி! பிறகு இடிமுழுக்க உங்கள் இதயம் ஆர்வத்தால் எரியும் போது நீங்கள் ஏன் பக்கச்சாரப்பட்டவர் என்று பாசாண்டு செய்கிறீர்கள்? நீங்கள் கடவுள்களின் வாய் மற்றும் புனிதமான பிரசாதங்களில் முதலில் பங்கேற்பவர். நீங்கள் எப்படி எல்லாவற்றிலிருந்தும் சுத்தமாகவும் அசுத்தமாகவும் சாப்பிடுவதாக கூறுகிறீர்கள்? பிறகுவின் வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்த அதி சிந்தனையில் பின்வாங்கினார். அவர் ரிஷியின் குற்றச்சாட்டுகளை பற்றி சிந்தித்தார். சத்தியத்திற்கு எதிரான அவரது சொந்த செயல்களை எடை போட்டார். அவர் பிரதிபலிக்கும் போது ஒரு ஆழமான உணர்தல் அவருக்கு தோன்றியது. அவர் உண்மையில் கடவுள்களின் வாய், தேவர்கள் மற்றும் பித்ரிகள் இருவரையும் சமாதானப்படுத்த தனது தீப்பயம்புகளின் மீது ஊற்றப்பட்ட புனித வெண்ணெயை உட்கொண்டார். இரண்டும் தனித்தனி நிறுவனங்கள் அல்ல, ஆனால் சாராம்சத்தில் ஒன்றுவனைத்து உயிரினங்களின் தாகத்தை தணிக்கும். நீர் இந்த புதிய புரிதலுடன் அத்தி தியாக பலிபீடங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். பாடைந்த ஒரு பாதையை விட்டு சென்றார். பிராமணர்கள் தங்கள் புனித நெருப்பை இழந்தனர். இருளிலும் வேட்டியிலும் மூழ்கினர். தெய்வீக சுடர் இல்லாததால் பிரபஞ்சமே சிதைந்து விட்டதாக தோன்றியதால் அவர்களின் சடங்குகளும் ஸ்தம்பித்தலவர்த்தியில் இருந்த முனிவர்கள் பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மாவில் ஆலோசனை நாடினர். பிரபஞ்சத்தில் சமநிலையை மீட்டெடுக்கவும் புனித நெருப்பை மீண்டும் பற்ற வைக்கவும் தங்கள் சார்பாக தலையிடுமாறு அவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். பிரம்மா யுகங்களைப் போலவே புத்திசாலி அதியை அவருக்கு முன் வரவழைத்தார். மென்மையான வார்த்தைகளுடன் அவர் கடவுளை நோக்கி, நீ உலகங்களை உருவாக்கியவரும் அழிப்பவருமானவன் இருப்ப அனைத்தையும் காப்பாற்றினாய். அதி, நீ ஏன் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறாய்? பிரபஞ்சத்தில் நீ மட்டுமே தூய்மையானவர், அதிலேயே இருங்கள். உங்கள் வாயில் செலுத்தப்படும் கடவுள்களின் பங்கையும் தொடர்ந்து பெறுமாறு நான் கட்டளையிடுகிறேன். அத்தி பிரம்மாவின் வார்த்தைகளால் தாழ்மையுடன் அவரது விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதாக உறுதியை அளித்தார். அவர் தனது கடமைகளுக்கு திரும்பினார். தேவர்கள் மற்றும் பித்ரிகளின் வாயாக புனிதமான வெண்ணெயை மீண்டும் ஒரு முறை உட்கொண்டார். சமநிலை வீட்டெடுக்கப்பட்டதால் பிரபஞ்ச மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் முனிவர்கள் தங்கள் சடங்குகளை புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் மீண்டும் தொடங்கினர். இவ்வாறு அர்த்தியின் சாபத்தின் கதை முழுவட்டத்திற்கு வந்தது. இது அனைத்து உயிரினங்களிலும் எரியும் தெய்வீக சுடரின் நித்திய இயல்புக்கு ஒரு சான்று ஆகும். சவதி தனது பாராயணத்தை முடித்தவுடன் கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டது. பவுலோமார் மற்றும் தியோவனின் பிறப்புடன் தொடர்புடைய பண்டைய வரலாற்றைக் கண்டு அவர்களின் இதயங்கள் ஆச்சரியம் அடைந்தன. பிரபஞ்சத்தில் தொலைதூர மூலையில் மேனகா என்ற வான நடன பெண் கந்தவர்களின் மன்னரான விசுவாசுவின் கேவலத்தை ஈர்த்தார். அவர்களின் ரகசிய முயற்சிகள் எதிர்பாராத கருவுறுதலுக்கு வழிவகுத்தன. நேரம் வந்தபோது மேனகா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். புதிதாக பிறந்த குழந்தையை அதன் தாயாக கைவிட்டு விட்டார். அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதை விட்டு செல்வது எந்த தயக்கமும் இல்லை. இருப்பினும் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள ரிசிஸ்துலடெசர் ஆற்றல்றையில் படுத்திருக்கும் குழந்தையை கண்டுபிடித்து அவளை உள்ளே அழைத்து சென்றார். அவளை தனது சொந்த குழந்தையாக வளர்த்தார். அவள் வளர்ந்தவுடன் குழந்தை நல்லொழுக்கம் மற்றும் அழகை விட
மற்றவர்களை விட மேலானது, நல்லொழுக்கம் மற்றும் அழகின் முன்னுதாரணமாக நிரூபித்தது. ஸ்துலகேசர் அவளுக்கு பிரமவரா என்று பெயரிட்டார். அதாவது அளவிட முடியாத அளவுக்கு அழகாக இருப்பவர். ஆண்டுகள் கழிந்தன. பிரமாபரரின் புகழ் வெகு தூரம் பரவியது. பிரமாதியின் மகனான அவரது தனித்துவமான குணங்களை பற்றிய கதைகளை கேள்விப்பட்டு முதல் பார்வையிலேயே அன்பால் ஈர்க்கப்பட்டார். அவர் தனது தந்தை பிரமாதியை அணுகி திருமணத்தில் பிரமாபரரில் கையை ஸ்துலகேசரிடம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரமதி ஒப்புக்கொண்டார். மேலும் நல்ல நட்சத்திரமான தேவதன் ஏறும் போர் மற்றும் பிரமாபரர் திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் விதி மீண்டும் வேறு திட்டங்களை வைத்திருந்தது. அவரின் திருமணத்திற்கு முன்னதாக பிரமவரா தனது நண்பர்களுடன் ஒரு ஆற்றின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது புல்வெளியில் மறைந்திருந்த ஒரு பாம்பின் மீது அவள் அறியாமல் நடந்து சென்றார். ஊர்வனவற்றின் விஷம் அவளுடைய நரம்புகள் வழியாக பாய்ந்தது. அவள் உயிரற்ற நிலையில் கரையில் விழுந்தால் பிரமபரரின் சோவமான விதி பற்றிய செய்தி காட்டுத்து போற பரவியது. விரைவில் ஸ்வஸ்தாத்ரேயர், மகாஜனா மற்றும் பலர் உட்பட பல குறிப்பிடத்தக்க பிராமணர்கள் அவரது அசைவற்ற உடலை சுற்றி கூடினர். திடீரென்று அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இளம் பெண்ணின் மீது இரக்கத்துடன் அவர்கள் அழுதனர். இருப்பினும் அளவிட முடியாத துக்கத்தில் மூழ்கிவிட்டார். தனக்கு முன்னால் உயிரற்ற நிலையில் கிடந்த தனது அன்பான பிரமாபரரின் காட்சியை தாங்க முடியாமல் அவர் சம்பவ இடத்திலிருந்து பின்வாங்கினார். பிராமணர்களின் கூட்டம் அவரது உடலை சுற்றி இருந்தது. தங்கள் வாழ்க்கையில் அழியாத அடையாளத்தை விட்டு சென்ற இந்த அழகான மற்றும் நல்லொழுக்கமுள்ள இளம் பெண்ணின் இறப்புக்கு துக்கம் அனுசரித்தது. இயற்கையின் அழகை சுற்றி அமைதியாக அமர்ந்தபோது மரணத்தால் கூட பிரமாபரரின் பிரகாசத்தை அணைக்க முடியாது என்பது தெளிவாகியது. அவரது அழகு முன்னெப்போதையும் விட பிரகாசமாக பிரகாசித்தது. அவரது ஆதி உடல் மண்டலத்தை மீறியது போல பிராமணர்களின் கூட்டம் அவர்களின் வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும். மேலும் பிரமாபரரின் நினைவுகள் அவர்களின் இதயங்களில் என்றென்றும் வாழும். ஒரு அடர்ந்த காட்டில் தனது அன்புக்குரிய பிரமவாராவின் உயிரற்ற உடலுக்கு அருகில் அமர்ந்திருந்தவள் அவரது மென்மையான வடிவம் தரையில் வெறிச்சோடி கிடந்தது. அவர் துக்கத்தில் மூழ்கிவிட்டார். அவரது இதயம் ஒரு மில்லியல் துண்டுகளாக சிதைந்தது. மரங்கள் வழியாக எதிரொலிக்கும் துக்கத்தில் தனது துக்கத்தை ஊற்றிய போது அவரது முகத்தில் கண்ணீர் வழிந்தது. கொடூரமான வீதியிலிருந்து உருக்கமாக கத்தினார், என் அன்பான பிரமவா ஏன் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டார்? நல்ல செயல்களை செய்து என் பெரியவர்களை கதவிக்கும் நல்லொழுக்க வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். இந்த தகுதிகள் அனைத்தும் பயனற்றவையா? அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாத அவர் பேசுகையில் ஒரு பரலோக தூதர் அவளுக்கு முன் தோன்றினார். அதன் இருப்பு அமைதியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. தூதரின் வார்த்தைகள் ஊருவின் விரட்சியை கத்தியைப் போல வெட்டுகின்றனர். உங்கள் புலம்பல்கள் வீணாகிவிட்டன என்று தூதர் மெதுவாக கூறினார். உங்கள் அன்பான பிரமவரா இந்த பூமியில் தனது நாட்களை வாழ்ந்தார். ஆனால் துக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் தெய்வங்கள் ஆளை மீண்டும் உயிர்ப்பிக்க ஒரு வழியை வழங்கி பிரமவராவின் உயிர்த்தெழுதலில் ரகசியத்தை வெளிப்படுத்துமாறு தூதரிடம் கேட்டபோது ரூருவின் கண்கள் நம்பிக்கையால் பிரகாசித்தன. மணமகள் திரும்பி வருவதற்கு ஈடாக ரூரு தனது வாழ்க்கையின் பாதியை வழங்க வேண்டும் என்று வானத்திற்கு விளக்கப்பட்டது. அவளுக்காக நான் மிகவும் விருப்பத்துடன் என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் என்று உறுதியுடன் நடுங்கும் குரலில் அறிவித்தார். என் அன்பான பிரமவரா மீண்டும் ஒரு முறை எழுந்து தனது முன்னால் அழகையும் பிரகாசத்தையும் மீட்டெடுக்கட்டும். தூதர் பின்னர் புறப்பட்டு தனது முடிவின் எடையை பற்றி சிந்திக்க ரூருவை விட்டு சென்றார். தனது சொந்த வாழ்க்கையை பாதியை விட்டு கொடுப்பது பூமியில் தனது நேரத்தை குறைக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பிரமவாராவுடன் பகிர்ந்து கொண்ட அன்பிற்காக இந்த தியாகத்தை செய்ய தயாராக இருந்தார். ரூருவின் பிரசாதம் பற்றிய செய்தி இறந்தவர்களின் நீதிபதியான தர்ம கடவுளை சென்றடைந்த போது தூதரும் பிரமவாராவின் தந்தையுமான காந்தர்வர்களின் மன்னரை கொண்ட ஒரு தூதுக்குழு அவரை அணுகினர். அவர்கள் தமத்திடம் தங்கள் கோரிக்கையை வழங்குமாறு கெஞ்சி நத்தமம் அவர்களின் வேண்டுகோளால் தூண்டப்பட்டு அவர்களின் முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டார். எனவே இப்போது ஊருவின் வாழ்க்கையின் ஒரு பகுதியால் ஊக்கமளிக்கப்பட்ட பிரமவரா தனது தூக்கத்தில் இருந்து எழுந்து பிரகாசமாகவும் மீண்டும் ஒரு முழுமையுடனும் இருந்தார்.
அவர்களது குடும்பம் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான விழாவில் அவர்களின் ஒன்றிணைப்பு விரைவில் புனிதப்படுத்தப்பட்டது. அவர்கள் ஒன்றாக தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கிய போது தனது மக்களை நீண்ட காலமாக துன்புறுத்திய பாம்பு இனத்தை அழிப்பதாக ரூரு சபதம் செய்தார். பிரமபுரர் தனது பக்கத்திலேயே இருந்ததால் அவர் தனது நம்பகமான தன்றுடன் வெற்றி பாம்புகளை தேடி நிலத்தில் சுற்றி தீர்ந்தார். ஒரு நாள் ரூரு ஒரு பரந்த கட்டிற்குள் நுழைந்தபோது அவர் ஒரு பண்டைய துண்டு பாம்பை நேருக்குள்ளே சந்தித்தார். அதில் பிரமாண்டமான சுருள்கள் தரையில் பரவியிருந்தன. அந்த மிருகம் ரூருவின் கோபத்தை உணர்ந்து அமைதியாக அவரை உரையாற்றியதால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை பிராமணனே என்று துண்டுபா கூறினார். பகலின் கடுமையான வெப்பத்தில் புத்திசாலியும் சக்தி வாய்ந்த வருமான முடிவரான ரூரு ஒரு மரத்தின் நிழலுக்கு அடியில் அமர்ந்தார். அவரது கண்கள் பாம்பின் மீது நிலைத்திருந்தன. கதை சொல்பவர் சபரி கதையை கவர்ந்த பார்வையாளர்களுக்கு விவரித்த போது காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. வாழ்க்கையைப் போலவே அவருக்கு பிரியமானவரின் மனைவி பாம்பு கடித்ததால் அவரது துக்கத்திலும் கோபத்திலும் தனது பாதையை தாண்டிய ஒவ்வொரு பாம்பையும் கொன்று விடுவதாக சபதம் செய்தார். துண்டுப்பாவிடம் பேசும்போது அவரது கண்கள் உறுதியுடன் மின்னின. உங்கள் உறவினர்களின் துரோகத்திற்கு நீங்கள் பணம் செலுத்துவீர்கள். நீங்கள் இறக்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. மேலும் ரூருவின் அறிவிப்பின் எடையை மூழ்க அனுமதிக்கும் வகையில் சவுதி இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் துண்டுப்புறா சாதாரண பாம்பு அல்ல. அது பண்டைய மற்றும் புத்திசாலித்தனமான குரலில் பேசியது. ஓ பிராமணனே, மனிதர்களை கடிக்கும் பாம்புகள் நம்மிடமிருந்து வேறுபட்டவை. மரணத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் பாம்புகளைப் போல நாங்கள் இல்லை. நான் அவர்களில் ஒருவன் என்ற தவறான எண்ணத்திற்கு என்னை கொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். துருவின் வார்த்தைகளால் அவரது கோபம் தணிந்தது. சவுதி தொடர்ந்து விவரிக்கையில் துருவின் பழிவாங்கும் ஆசைக்கும் துண்டுபாவின் வேண்டுதலை பற்றிய அவரது வளர்ந்து வரும் புரிதலுக்கும் இடையூறு கீழ்ந்து விட்டார் என்பது தெளிவாகியது. பாம்பின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நரம்பை தாக்கியிருந்தன. மேலும் அதன் கண்களில் பயத்தை கண்டார். கிட்டத்தட்ட மனிதனாக தோன்றிய ஒரு பயம் ரூருவின் இரக்கம் அவரை வெல்ல வைத்தது. மேலும் அவர் துண்டுபாவை கொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தார். முனிவரின் கையை வீட்டி மென்மையான விரல்களால் பாம்பின் தலையை தொட்டார். சொல்லுங்கள் பாம்பே, நீங்கள் உண்மையில் யார் என்று அவர் கேட்டார். அவரது குரல் கோடை காற்றைப் போல மென்மையாக இருந்தது. அதன் மாற்ற கதையை தொடங்கும் போது துண்டுபாவின் கண்கள் நிம்மதியுடன் மூடப்பட்டன. இது ஒரு காலத்தில் சரசரபாக ஒரு பெரிய ரிஷி அறியப்படாத சில மிரர்களுக்காக ஒரு பிராமணரால் சபிக்கப்பட்ட துருவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் கூடுதல் தரவுகளுக்காக துண்டுபாவை அழுத்தினார். சொல்லுங்கள் பாம்பே, உன்னை மாற்றிய சாபம் என்ன? உங்கள் வடிவம் எவ்வளவு காலம் தொடரும்? பாம்பின் குரல் அதன் முந்தைய வாழ்க்கையை பற்றியும் அதன் தற்போதைய விதியை பற்றியும் பேசும்போது நடுங்கியது. ஒரு மென்மையான நூல் போல சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு விதி சோதி தனது கதையை முடித்தவுடன் துருவின் முடிவின் சிக்கல்களை பற்றி பார்வையாளர்கள் சிந்திக்கவிட்டனர். அவர் துண்டுபாவை இரக்கத்தால் காப்பாற்றினாரா அல்லது அவர் வேறு எதையாவது பார்த்தாரா? பாம்பின் வார்த்தைகள் அவர்களின் மனதில் எதிரொலித்ததால் சரி மற்றும் தவறுக்கு இடையிலான கோடு மங்கலாகியது. மற்ற பாம்புகளைப் போலவே அதே பேரழிவுகளுக்கு உட்பட்டு, ஆனால் அவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. அதே துயரத்தில் ஆனால் மகிழ்ச்சியில் வித்தியாசமாக. மரியாதைக்குரிய முனிவரான சவுதி ஒரு பசுமையான காட்சியில் கூடியிருந்த கூட்டத்திற்கு ஒரு பண்டைய கதையை தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். தனது கடுமையான தவத்தின் மூலம் ஆன்மீக சக்தியை கொண்டிருந்த பக்தியுள்ள புறவியான தனது நண்பர் ககாமாவை பற்றி பேசும்போது அவரது வார்த்தைகள் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்த நகர்காமா தனது சுறுசுறுப்பான இயல்புக்கும் கூர்மையான நாக்குக்கும் பெயர் பெற்றவர். இருப்பினும் சவுதியின் கதை இந்த கடினமான வெய்ப்புறத்தின் கீழ் ஒரு தங்க இதயம் இருப்பதை வெளிப்படுத்தியது. ஒரு நாள் ககாமா ஒரு அத்திரோத்தா
ஒரு புனிதமான நெருப்பொதியாகத்தை நிகழ்த்திய போது சவுதி ஒரு விளையாட்டுத்தனமான மனநிலையில் புல் கத்திகளிலிருந்து ஒரு போலி பாம்பை வடிவமைத்தார். குறும்பு நோக்கத்துடன் அவர் தனது நண்பரை தற்காலிக பாம்பா திகைக்க முயன்றார். இருப்பினும் ககானா அற்பமானவராக இருக்கவில்லை. போலி பாம்பை கண்டு அவர் மயங்கி விழுந்தார். அவர் சுயநினைவு அடைந்தபோது அவரது கோபம் தெளிவாக தெரிந்தது. என்னை பயமுறுத்துவதற்காக நீங்கள் ஒரு சத்தியற்ற போலி பாம்பை உருவாக்கியிருப்பதால், ககாமா இடியின் சாபத்தால் நீங்களே விஷமில்லாத பாம்பாக மாறுவீர்கள். தனது நண்பரின் வார்த்தைகளின் தீவிரத்தை உணர்ந்த சவுதியின் இதயம் துரிதம் அடைந்தது. கைகளை இணைத்து ஆத்திரமடைந்த இதயத்துடன் கீழே குனிந்த சவுதி ககாமாவை மன்னிக்குமாறு கெஞ்சினார். அவர் தனது நண்பரிடம் சிரிப்பை பெறுவதே தனது நோக்கம் என்று விளக்கினார். மேலும் கருணைக்காக கெஞ்சினார். சவுதியின் துயரத்தால் நகர்த்தப்பட்ட ககாமா ஒரு முக்கியமான தகவலை வழங்குவதற்கு முன்பு பின்வாங்கினார். ஓ பக்தியுள்ளவை, நன்றாக கேளுங்கள். பிரமதியின் தூய்மையான மகனானவர் தோன்றும்போது நீங்கள் அவரை பார்க்கும் தருணத்திலேயே இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். சத்தியத்தை புரிந்து கொண்டபோது சவுதியின் கண்கள் வீழ்ந்தன. அவர் உண்மையில் பிரமதியின் அருள் உணர்ச்சியால் நிரம்பிய அவர் தனது அசல் வடிவத்திற்கு திரும்புவதற்காக காத்திருந்தார். சவுதியில் பங்களிப்பை உணர்ந்தது போல் ககாமாவின் வார்த்தைகள் தொடர்ந்தன. நீங்கள் உங்கள் சொந்த வடிவத்தை மீண்டும் பெறும்போது நான் உங்கள் நலனுக்காக எதையாவது வெளிப்படுத்துவேன். இவ்வாறு நிகழ்ந்தது. பிரகாசத்தில் வெடிப்புடல் பாம்பு உடல் அதன் தோலை உதிர்த்தது. சவுதி தனது உண்மையான வடிவத்தில் ககாமாவுக்கு முன்னால் நின்றார். துறவி புன்னகைத்தார். அவரது கண்கள் ஞானத்தால் பிரகாசிக்கின்றன. ஓ படைக்கப்பட்ட உயிரினங்களில் முதன்மையானவரே, அவர் தொடங்கினார். மனிதனின் மிக உயர்ந்த நல்லொழுக்கம் மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதாகும். ஒரு பிராமணன் ஒருபோதும் எந்த உயிரினத்தின் உயிரையும் எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவர் அனைவரிடமும் மேன்மையாகவும் கருணையுடனும் இருக்க வேண்டும். தாகமாவின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்து வேதங்களிலிருந்து பண்டைய உண்மைகளை வழங்குகின்றன. அவர் ஒரு பிராமணனின் புனித கடமைகளை பற்றி பேசினார். கடவுள் மீதான நம்பிக்கையை ஊக்குவிப்பது, வேதங்களை அவரது நினைவுகளில் தக்க வைத்துக் கொள்வது, உண்மைத்தன்மை, மன்னிப்பு மற்றும் இரக்கம் ஆகியவற்றை கொண்டிருப்பது. சவுதி மிகுந்த கவனத்துடன் கேட்டபோது காகமா இந்த நல்லொழுக்கங்கள் அத்தியாவசியமானவை மட்டுமல்ல என்பதை வெளிப்படுத்தினார். ஒரு பசுமையான காட்டில் பல நாட்களாக கதைகளை சொல்லிக் கொண்டிருந்த முனிவரான சவுதியின் காவடியில் அமர்ந்தார். இளம் குருவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. அவர் கேட்டார், சவுதி மன்னர் ஜனமேயா ஏன் அனைத்து பாம்புகளையும் அழிக்க முனைந்தார்? மேலும் அவர்கள் எப்படி ஞானியான அஸ்திகாவால் காப்பாற்றப்பட்டனர்? அவரது குரல் எதிர்பார்ப்புடன் நடுங்கியது. சவுதியில் கண்கள் தெரிந்தே சிரித்தன. முனிவர் முன்னோக்கி சாய்ந்து அவரது கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. குரு, இது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கதை என்று அவர் தொடங்கினார். விதியின் நுணுக்கங்களையும் ஞானத்தின் சக்தியையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு கதை. தனது கையின் அலைகளுடன் வீசி சவுதி மெல்லிய காற்றில் மறைந்திருட்டார். இதனால் குரு திகைத்தார். இளவரச முனிவரை தேடி காட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் தேடினார். ஆனால் சவுதி எங்கும் காணப்படவில்லை. சூரியன் மறைந்து நிலப்பரப்பில் நீண்ட நிழல்களை வீசத் தொடங்கியதும் குருவின் சோர்வு அதிகரித்தது. அவர் தரையில் சரிந்தார். அவரது மனம் கேள்விகளால் தத்தளித்தது. சவுதி என்றால் அஸ்திகாவின் முக்கியமான வரலாறு என்றால் என்ன? அவர் திடீரென்று ஏன் மறைந்து விட்டார்? குரு சுய நினைவு அடைந்ததும் குழப்பம் நிறைந்த இதயத்துடன் வீடு திரும்பினார். அவரது தந்தை புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய முனிவர் குருவின் முகத்தில் பொறிக்கப்பட்டுள்ள கவலையை பார்த்தார். என் மகனே, உங்களுக்கு என்ன தொந்தரவு என்று அவர் மெதுவாக கேட்டார். குரு சவுதியின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். அவரது தந்தை கவனமாக கேட்டார். ஒரு தலையசைப்புடன் மூத்த முனிவர் பேசத் தொடங்கினார். அவரது குரல் பூர்வை சுற்றி ஒரு மந்திரத்தை நெசவு செய்தது. வெகு காலத்திற்கு முன்பு அஸ்திலாபுரத்தின் மாபெரும் ராஜ்யத்தில் மன்னர் எனமேலியா
ஒரு பெரிய தவறுக்கு தவம் செய்வதற்காக அனைத்து பாம்புகளையும் அழிப்பதாக சபதம் செய்தார். அவரது பூசாரிகளும் முனிவர்களும் இந்த பாதையில் அவருக்கு அறிவுறுத்தினர். ஆனால் ஞானமான பாம்பு முனிவரான அஸ்திகா அத்தகைய செயல் உலருக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று அறிந்திருந்தார். மூத்த முனிவரின் வார்த்தைகள் ஊருவின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. சக்தி வாய்ந்த மன்னர் தனமேஜா தனது சபதத்தை நிறைவேற்றுவதற்கான அவரது கடுமையான உறுதிப்பாடு ராஜாவின் தவறைக் கண்டு தலையிட தேர்ந்தெடுத்த புத்திசாலி அஸ்திகா கதை வெளிவரும்போது ஊரு கதையுடன் ஒன்றுபடுவதை உணர்ந்தார். அவரது இதய உணர்ச்சியால் நீங்கியது. ஆனால் அஸ்திகாவை பற்றி என்ன என்று குறுக்கேட்டார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேல் இருந்தது. அவரது தந்தை தெரிந்தே புன்னகைத்தார். பொறுமையின் மகனே என்று அவர் கூறினார். கதை இன்னும் சொல்லப்படவில்லை. நான் முடிக்கிறேன். எனவே அஸ்திகா மற்றும் மன்னர் ஜனமேலியா ஆகியோரின் கதை விதி வியானம் மற்றும் தியாகத்தின் நூல்களால் வெய்யப்பட்ட ஒரு வளமான திரைச்சிலை போல வெளிவரும்போது ஊர் கேட்டு நுழைந்தார். இரவு செல்ல செல்ல மேலே மின்னும் நட்சத்திரங்கள் தூக்கம் வருவதால் ஊருவின் கண்கள் கனமாகின. ஆனால் அவரது மனம் விழித்திருந்தது. கதையின் தாக்கத்தால் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பண்டைய இந்தியாவின் புனிதமான நிலத்தில் தனது துணிச்சலுக்கும் வலிமைக்கும் புகழ்பெற்ற ஜனமேயா என்ற இளவரசர் உலகின் விரைவான இன்பங்களால் சோர்வடைந்தார். தனது ராஜ்யத்திற்கு அச்சுறுத்தலாக கருதியதை அவர் அகற்ற முயன்றார். அதன் புல்வெளிகளில் நனைந்த பாம்புகள் மன்னர் தனது ஞானிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அவர்கள் பாம்புகளை ஒரு பெரிய தியாகத்தின் மூலம் தோற்கடிக்க ஒரு திட்டத்தை வகுத்தன. விழுத சடங்கு தொடங்கியது. பாம்புகளை உயிருடன் எரிக்க ஒரு பெரிய சிதை கட்டப்பட்டது. ஆனால் குழப்பத்தின் மத்தியில் தெரக்கருவின் மகன் அஸ்திகா என்ற இளம் துறவி தனது உறவினர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுவதை உணர்ந்தார். அவர் பெரிய ஆன்மீக சக்தியை கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தார். மூதாதையர்கள் தங்கள் ஞானத்திற்கும் பக்திக்கும் புகழ்பெற்றவர்கள். அஸ்திகாவின் தந்தையான தெரக்கர் ஒரு புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்த முனிவராக இருந்தார். அவர் தனது வாழ்க்கையை கடுமையான பக்திகளில் கழித்தார். ஒரு நாள் பூமியில் சுற்றி திரிந்தபோது அவர் தனது மூதாதையர்களை தரையில் ஒரு துளைக்கு தலைகீழாக தொங்க விடுவதைக் கண்டார். அவர்கள் ஏவரர்கள் என்று அழைக்கப்படும் கடுமையான சபதங்களின் முனிவர்கள் என்று அவரிடம் கூறினர். அவர்கள் ஒரு மகன் மூலம் தங்கள் வம்சாவளி நீட்டிக்கப்படும் வரை இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சபிக்கப்பட்டனர். அவர்களின் அவலநிலையால் தூண்டப்பட்டு ஜெரக்கர் ஒரு குழந்தையை பெறுவதாகவும் இதனால் தனது மூதாதையர்களின் ஆன்மாவை காப்பாற்றுவதாகவும் சபதம் செய்தார். அவர் ஒரு மணமகளை தேடத் தொடங்கினார். தனது தலைவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார். அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தபோது தங்கள் மகள்களை அவருக்கு தொண்டு செய்ய தயாராக இருந்த பலரை சந்தித்தார். ஆனால் தன்னை போன்ற பெயரில் யாரும் இல்லை தடையின்றி கிரக்கர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து தங்கள் மகளான அஸ்திகாவின் தாயை தனது மனைவியாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு அஸ்திகா என்ற மகள் இருந்தார். அவர் தனது சொந்த உரிமையில் ஒரு பெரிய முனிவராக வளருவார். கிரக்கர் தனது மகளை வளர்த்தபோது இரக்கத்தின் முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையின் மதிப்பையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பல ஆண்டுகள் கடந்தன. ஜனமேஜாயாவின் தியாகம் நடந்து கொண்டிருந்தது. ஆம்புகள் சிப்பைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீப்பிழம்புகள் அவற்றை சூறையாடத் தொடங்கின. அப்போதுதான் அஸ்திகா தனது உறவினர்களின் துன்பத்தால் நகர்த்தப்பட்டு தலையிட்டார். தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி ராஜாவை அமைதிப்படுத்தி ஆம்புகளின் உயிரை காப்பாற்ற அவரை வற்புறுத்தினார். அஸ்திகாவின் துணிச்சல் மற்றும் பக்தியின் கதையை தலைமுறையாக கடந்து சென்றது. பிறக்கத்தின் சக்திக்கும் உயிரை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்திற்கும் ஒரு சான்றாக விளங்கியது. இன்றும் இது தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியின் பிரகாசமான எடுத்துக்காட்டாகவும் இந்த உலகில் நீதி மற்றும் இரக்கத்திற்காக பாடுபடுபவர்களின் நீடித்த பாரம்பரியமாகவும் நினைவு கூறப்படுகிறது. ஆன்மீக தேடுபவர்கள் ஞானத்தையும் புலமையையும் தேடி பூமியில் சுற்றி திரிந்த ஒரு உலகில் ஜாக்கர் என்ற பிராமணர் வாழ்ந்தார். அவர் அசைக்க முடியாத சபதங்களைக் கொண்ட ஒரு மனிதர். தனது நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். இருப்பினும் அவரது பக்தி இருந்த போதிலும் அவர் ஒரு மனைவியை தேடி நிலத்தில் ஆய்ந்தார். ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருப்பதாக தோன்றியது. சூரியன்
மற்றொரு நாளில் அஸ்தமிக்க தொடங்கிய போது திரக்கர் இயற்கையில் அமைதியில் ஆறுதல் தேடிக்காட்டுக்குள் நுழைந்தார். அவரது மனம் தனது மூதாதையர்களின் வார்த்தைகளுக்கு திரும்பி சென்றது. அவர்கள் பண்டைய ஞானத்தையும் வாழ்க்கையின் சோதனைகளின் மூலம் அவருக்கு வழிகாட்டிய போதனைகளையும் வழங்கினர். மங்கலான குரலில் புனித பிரார்த்தனைகளை 3 முறை ஓதி பிரபஞ்சத்திற்கு பொருத்தமான மணமகளை வேண்டிக் கொண்டார். பண்டைய அரசியல்களின் கிசுக்களால் காடு உயிருடன் இருந்தது. இங்குதான் சக்தி வாய்ந்த பாம்பான வாசுகி தனது தூக்கத்திலிருந்து எழுந்தார். புத்திசாலி உயிரினம் தனது சகோதரியை திரக்கருக்கு பரிசாக வழங்கியது. ஆனால் பிராமண தயங்கினார். அவள் என்னைப் போலவே அதே பெயரை கொண்டிருக்காவிட்டால் அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் தனக்குள்ளே விளைத்தார். இந்த உறுதியற்ற தீர்மானம் பாரம்பரியத்தின் மீதான அவரது ஆழ்ந்த மரியாதை மற்றும் புனித உறவுகளில் வேகுன்றியது. திரக்கருவின் தயக்கத்தை உணர்ந்த வாசுகி மென்மையான மரியாதையுடன் அவரை அணுகினார். பாம்பின் குரல் ஒரு இனிமையான மெல்லிசை போன்றது. ஓ திரக்கரு, உங்கள் சகோதரியின் பெயர் என்ன என்று உண்மையிலேயே சொல்லுங்கள். அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் பதிலளித்த திரக்கர் என் சகோதரி திரக்கர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த புனிதமான பெயரை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நான் அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வாசுகியின் வெளிப்பாடு இரத்தம் மற்றும் புரிதலின் கலவையாக இருந்தது. அவர் நித்தியத்தின் எடையை வைத்திருப்பதாக தோன்றும் கண்களால் திரக்கர்வை பார்த்தார். ஓ பிராமணர்களில் சிறந்தவரே, நான் என் அழகான சகோதரியை உங்களுக்காக ஒதுக்கி வைத்தேன். அவளை அழைத்து செல்லுங்கள். திருமணத்தின் பிணைப்பின் மூலம் எங்கள் வம்சாவளி ஒன்றிணைக்கட்டும். இந்த வார்த்தைகளுடன் வாசுகி தனது சகோதரியின் கையை திருமணத்திற்கு வழங்கினார். மேலும் பாம்பின் தன்னலமற்ற சைகையால் நகர்த்தப்பட்ட திரக்கர் நியமிக்கப்பட்ட சடங்குகளுடன் அவளை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் உறுதிமொழிகளை பரிமாறிக்கொண்ட போது பண்டைய ரகசியங்களின் சிகிசுக்களால் காடு உயிர் பெற்றது போல் தோன்றியது. மரங்கள் மெதுவாக அசைந்தன. அவற்றின் விலைகள் ஒப்புதலில் சுழன்று கொண்டிருந்தன. மரண பிழைப்புகளை மீறிய ஒரு சங்கமத்தை காண்பது போல் இந்த புனித தருணத்தில் திரக்கருவும் அவரது புதிய மனைவியும் திரக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பாரம்பரியம், அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் நூல்களால் பிணைக்கப்பட்டன. இவ்வாறு திரக்கருவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அவர் தோழமை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் வாக்குறுதியால் நிரம்பியவர். அவர் தனது மணமகளின் கண்களை பார்த்தபோது அவர்களின் இணைப்பு ஒரு திருமணம் மட்டுமல்ல, ஆனால் அவர்களின் மூதாதையர்கள் மற்றும் இயற்கை உலகத்துடன் அவர்களை இணைத்த புனித உறவுகளின் கொண்டாட்டம் என்பதை அவர் அறிந்தார். இந்த வழியில் திரக்கரு மற்றும் வாசுகியின் சகோதரியின் கதை பாரம்பரியத்தின் சக்தி, தன்னலமற்ற தன்மை மற்றும் பாரம்பரியத்தின் நீடித்த பிணைப்புக்கு ஒரு சாதாக மாறியது. புனித நதிகள் பாய்ந்து மலைகள் உயரமாக இருந்த பண்டைய தேசமான பாரதத்தில் பக்தி மற்றும் தியாகத்தின் கதை வெளிப்பட்டது. மரியாதைக்குரிய முனிவரான சவுதி மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்ட மாபெரும் பிசி திரக்கருவின் கதையை விவரிக்க தொடங்கினார். பாம்புகளின் தாய் ஒரு முறை அவற்றை சபித்ததாகவும் ஜனமேதாயாவின் மகத்தான தியாகத்தின் போது அவை நெருப்பால் அழிக்கப்படும் என்று அறிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விதியை எதிர்கொள்ள பாம்புகளின் தலைவரான ஒரு புத்திசாலி மற்றும் உன்னதமான நபர் ஒரு தைரியமான நடவடிக்கையை எடுத்தார். அவர் தனது சகோதரியை புகழ்பெற்ற ரிஷி திரக்கருவுடன் திருமணம் செய்து கொண்டார். அவர் தனது விதி விலக்கான சபதங்கள் மற்றும் புனித நூல்களை பின்பற்றியதற்காக புகழ்பெற்றவர். பண்டைய நூல்களால் கட்டளையிடப்பட்டபடி திருமணம் மிகுந்த ஆடம்பரத்துடனும் சடலுடனும் செய்யப்பட்டது. இந்த இணைப்பிலிருந்து அஸ்திகா என்ற மகத்தான மகன் பிறந்தார். இந்த இளம் முனிவர் தனது வயதை தாண்டி சமமான மனோபாவம், இரக்கம் மற்றும் ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் வேதங்களையும் அவற்றின் கிளைகளையும் படித்து புனித அறிவின் நுணுக்கங்களில் தேர்ச்சி பெற்றார். அவர் புரிதல் மற்றும் பக்தியில் வளர்ந்தபோது அவரை அறிந்த அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக ஆனார். பல ஆண்டுகள் கழிந்தன. மேலும் பாண்டவ வம்சாவளியை சேர்ந்த மன்னரான டனமேலிய பிரமாண்டமான பாம்பு தியாகத்தை செய்வதற்கான தனது விருப்பத்தை அறிவித்தார். அந்த தியாகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்பட்டது.
அது நிலத்தில் உள்ள அனைத்து பாம்புகளையும் அழிக்கும் இல்ல திட்டத்தை அறிந்த அஸ்திகா அவர் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை அறிந்தார். அசைக்க முடியாத உறுதியுடன் அவர் தனது சகோதரர்கள், தாய் வழி மாமக்கள் மற்றும் அழிந்து போகும் எண்ணற்ற பிற பாம்புகளை மீட்க புறப்பட்டார். பலியின் தீப்பிழம்புகள் அவர்களை சூழ்ந்துவிடும் அபாயத்தில் இருந்தபோது அஸ்திகா தனது அசாதாரண சக்திகளுடன் தலையிட்டார். அவர் பாம்புகளை மரணத்தின் தாடைகளிலிருந்து விடுவித்து அவற்றை ஒரு நெருப்பு விதியிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் அது மட்டுமல்ல, அவர் தனது பெற்றோரின் சந்ததியை வாரிசாக பெற்றார். இதனால் அவர்களின் வம்சாவளி மற்றும் மரபு தொடர்ந்தது. அவரது தீவிரமான சீக்கல்கள், சபதங்கள் மற்றும் வேதங்களை படிப்பதன் மூலம் அஸ்திகா தனது கடந்த கால செயல்களின் சுமைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். ஆண்டுகள் செல்ல செல்ல தெரக்கரு தனது மூதாதையர்கள் மீது வைத்திருந்த கடன் இறுதியாக நீக்கப்பட்டது. அவர்களது பிழைப்பு முறிந்ததால் அவர்கள் அஸ்தியாவை விட்டு சொர்க்கத்திற்கு ஏறினர். அவர் பெரிய விஷயங்களை செய்திருந்தாலும் பூமியில் தனது காலம் முடிவுக்கு வந்து விட்டது என்பதை லேக்கர் அறிந்திருந்தார். அவர் பக்தி மற்றும் தன்னலமற்ற பாரம்பரியத்தை விட்டு சென்று மரணத்திற்கு பின் வாழ்ந்தார். தைரியம், இரக்கம் மற்றும் ஞானத்தால் குறிக்கப்பட்ட ஒரு கதாநாயகனான அஸ்திகாவின் கதையை அவர் முடித்தவுடன் சவுதியின் கதை முழு வட்டத்திற்கு வந்தது. எனவே மரியாதையுடன் சவுத்தி தனது பார்வையாளர்களிடம் திரும்பி அவர் வேறு என்ன கதைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை அறிய முயன்ற கூட்டம் அமைதியானது. பண்டைய தேசமான பாரதத்தில் பக்தியின் பிரகாசமான எடுத்துக்காட்டாக இருந்த அஸ்திகாவின் காவிய கதையை பார்த்து அவர்களின் மனங்கள் ஆச்சரியம் அடைந்தன. ஒரு பசுமையான காட்டில் இலைகளின் மென்மையான சலசலப்பும் பறவைகளின் இனிமையான பாடல்களும் காற்றை நிரப்பிய போது சவனகார் சவுதியுடன் அமர்ந்தார். மரியாதைக்குரிய முனிவரிடமிருந்து மற்றொரு கதையை கேட்க ஆர்வமாக இருந்தார். ஓ சவுதி ஆர்வத்துடன் பிரகாசிக்கும். அவரது கண்கள் கற்றறிந்த மற்றும் நல்லொழுக்கம் உள்ள அஸ்திகாவின் வரலாற்றை மீண்டும் விரிவாக விவரிக்கின்றன. எங்கள் ஆர்வம் மிகவும் பெரியது. ஒரு கோடை நாளில் சவுதியின் புன்னகை ஒரு சூடான காற்று போல இருந்தது. அது அவர்களை ஒரு கடந்த காலத்திற்கு கொண்டு செல்லும் கதையை நெசவு செய்ய தொடங்கியது. பொற்காலத்தில் சூரியன் பிரகாசித்து உலகம் இளமையாக இருந்தபோது பிரஜாபதிக்கு கத்ரு மற்றும் வினதா என்ற 2 மகள்கள் இருந்தனர். இந்த 2 சகோதரிகளும் காலை நட்சத்திரத்தைப் போலவே பிரகாசமாக இருந்தனர். அவர்களின் அழகு அவர்கள் மீது கண்களை வைத்த அனைவரையும் கவர்ந்தது. அவர்கள் ஞானத்திற்கு புகழ்பெற்ற முனிவரான காஷ்யபாவை மணந்தனர். மேலும் அவர் அத்தகைய அன்பால் சூழப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் தங்கள் அன்பின் அரவணைப்பை அனுபவித்த போது காஷ்யபா ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு வரத்தை வழங்கினார். இது கடவுளிடமிருந்து ஒரு பரிசுத்தரது வருங்கால குழந்தைகளைப் பற்றி நினைக்கும் போது கத்ருவின் இதயம் ஏங்கியது. நான் 1000 மகன்களை பெற விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் இசையை போன்றது. அனைவரும் பிரகாசத்திலும் வலிமையிலும் சமம். விலதாவுக்கும் தனது சந்ததியிலை பற்றிய ஒரு பார்வை இருந்தது. 2 மகன்கள் கத்ருவின் 1000 பேரையும் கூட வலிமை மற்றும் அளவில் மின்சுவார்கள். காஷ்யபா அவர்களின் விருப்பங்களால் மகிழ்ச்சி அடைந்தார். இருவருக்கும் வரங்களை வழங்கினார். சகோதரிகள் தங்கள் கனவுகள் அடையக்கூடியவை என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டுகள் செல்ல செல்ல கத்ருவின் கருப்பை 1000 பாம்புகள் என்ற வாக்குறுதியுடன் பழுத்தது. ஒவ்வொன்றும் அதன் தாயின் மினியேச்சர் பிரதிவிலதாவும் தனது 2 மகன்களை சுமந்தார். ஆனால் அவர்கள் வளர தங்கள் ஈமையான நேரத்தை எடுத்துக்கொள்வதாக தோன்றியது. சகோதரிகளின் பணிப்பெண்கள் கவனமாக முட்டைகளை கவனித்து அவற்றை சூடாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருந்தனர். ஆனால் பருவங்கள் மாறும்போது கத்ருவின் முட்டைகள் வெடித்து 1000 பாம்புகளை உலகிற்கு வெளியிட்ட நிதற்கிடையில் வினதாவுக்கு பொறுமையின்மை ஏற்பட்டது. அவள் 500 ஆண்டுகள் காத்திருந்தாள். ஆனால் அவருடைய இரட்டையர்கள் இன்னும் வெளிவரவில்லை. பொறாமையின் பிடியில் அவள் முட்டைகளில் ஒன்றை உடைத்தாள். அவற்றின் பிறப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில். ஆனால் இந்த செயல் வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றும். அதன் மேல் பகுதி மட்டுமே வளர்ந்த ஒரு கரு, அதன் கீழ் பகுதி இன்னும் அதன் கண்களில்
கோபத்துடன் விலதாவை பார்த்தது. இந்த முட்டையை நீங்கள் முன்கூட்டியே உடைத்து விட்டதால் நீங்கள் அடிமையாக பணியாற்றுவீர்கள் என்று அது கூறியது. குழந்தை வானத்தில் எழுந்து சூரிய கடவுளான சூரியனின் தேரோட்டியாக மாறியது. அன்றிலிருந்து அவர் ஒவ்வொரு காலையிலும் வானத்தின் குறுக்கே சவாரி செய்தார். அவரது பிரசன்னம் விலதாவின் பொறுமையின்மையை நினைவூட்டுகிறது. 500 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இரண்டாவது முட்டை இன்னும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அது இறுதியாக வெடித்தபோது பாம்பை உண்ணும் பறவைகளின் எஜமானரான கருடா வெளியே வந்தார். இறக்கைகளை நீட்டியபடி தரையில் ஏறினார். தெய்வீக மண்டலத்தில் உச்ச இஸ்ரவாஸ் என்ற கம்பீரமான குதிரை கடலின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது. இந்த பிரகாசமான உயிரினம் படைப்பின் தலைசிறந்த படைப்பு, ஒரு தவிர்க்க முடியாத வீரியத்தையும் ஒவ்வொரு மங்களகரமான அடையாளத்தையும் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அற்புதமான காட்சிக்கு சாட்சிகளாக இருந்த 2 சகோதரிகளும் உச்ச இஸ்ரவாஸை பிரமிப்புடனும் மரியாதையுடனும் பார்த்தனர். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உச்சேசவர்கள் எப்படி உருவானார்கள் என்ற கதை சவுதி விவைக்கத் தொடங்கினார். புனிதமான மேரு மலையில் கடவுள்களின் நாநாடு ஒன்று கூட்டப்பட்டது என்று அவர் கூறினார். கடுமையான தவம் செய்தவர்கள் மற்றும் உன்னதமான சபதங்களை கடைபிடித்தவர்கள் அடங்கிய வான சபை அனுதாவை பெற முயன்றர். பழியாமையின் அனுதமேருவின் சிகரம் வேறொரு உலக பிரகாசத்தால் பிரகாசித்தது. சூரியனின் சிதறல் கதிர்களால் அதன் தங்க நிறம் பிரகாசித்தது. மலையின் பிரமாண்டம் பிரமிக்க வைத்தது. விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் மற்றும் தெய்வீக உயிர் கொடுக்கும் மூலிகைகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதன் சரிவுகள் சேகுகள் கொண்ட பாடகர்களின் மயக்கும் மெல்லிசைகளால் எதிரொலித்தன. அதே நேரத்தில் துரோக மெருகங்கள் அதன் மார்பில் சுற்றி திரிதல்சொல்தி தனது கதையை தொடர்ந்தபோது மிகுந்த ஞானமுள்ள முனிவரான நரநயனா வான சபைக்கு ஒரு அசாதாரணமான திட்டத்தை முன்வைத்ததாக அவர் வெளிப்படுத்தினார். அசுரர்கள் பேய்களுடன் கடலை உருட்டும்படி நரநயனாவால் கடவுள்கள் வலியுறுத்தப்பட்டனர். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் அமிர்தத்தை பெறுவது மட்டுமல்லாமல் அனைத்து வகையான விலைமதிப்பற்ற இரத்தினங்களையும் அமுதங்களையும் கண்டுபிடிப்பார்கள் என்று சவுதி கூறினார். லட்சிய உணவுடன் தெய்வங்கள் இன்னும் மகத்தான பணிக்கு தயாராகிவிட்டன. அதற்கு தெய்வீக மற்றும் பேய் சக்திகளுக்கு இடையிலான மகத்தான வலிமையும் ஒத்துழைப்பும் தேவைப்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சவுதியின் வார்த்தைகள் காட்சியை வரைந்தபோது நரனியனாவை சுற்றி கூடியிருந்த வான கூட்டத்தை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தமேடை இப்போது ஒரு பிரமாண்டமான சாசத்திற்கு அமைக்கப்பட்டது. கடவுள்களில் தீர்மானத்தை கூட சோதிக்கும் ஒரு காவிய முயற்சி. உச்சேஸ்ரவாஸ் கம்பீரமான குதிரை முன்னால் இருந்த அதிசயங்களுக்கு ஒரு சான்றாக நின்றது. அதன் இருப்பு கதையை மந்திர மற்றும் பிரமிப்பில் பிரகாசத்துடன் ஊக்குவிக்கிறது. சவுதியின் கதை வெளிவரும்போது கேட்போரில் இதழில் உள்ள எதிர்பார்ப்பு கட்டமைப்பை ஒருவர் உணர முடிந்தது. சுவலகா மற்றும் அவரது தோழர்கள் அவர்கள் நேரத்தையும் இடத்தையும் கடந்து ஒரு பயணத்தை தொடங்கவிருந்தனர். முனிவரின் வார்த்தைகளால் வழிநடத்தப்பட்டனர். இது தெய்வீகத்தின் ரகசியங்களையும் வண்டை கோட்பாட்டிற்குள் மறைந்திருக்கும் மர்மங்களையும் வெளிப்படுத்தும். இந்த புனித கதையில் யதார்த்தத்திற்கும் கட்டுக்கதைகளுக்கும் இடையிலான எல்லைகள் மங்கலாக இருந்தன. கடவுள்களும் மனிதர்களும் ஒன்றாக நடந்து செல்லும் ஒரு சாம்ராஜ்யத்திற்குள் காலடி வைக்க கேட்கும் அனைவரையும் அழைத்த கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் மந்தரார் என்ற கம்பீரமான மலை உயரமாக இருந்தது. அதன் மேகம் போன்ற சிகரங்கள் வானத்தை நோக்கி நீண்டிருந்தன. மலை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கும் மூலிகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மற்றும் உயிரால் நிரம்பியிருந்தது. எண்ணற்ற பறவைகள் தங்கள் பாடல்களை ஊற்றின. அதே நேரத்தில் வேட்டையாடும் மிருகங்கள் சுற்றி திரிந்தன. இது கடவுள்கள், அப்தரர்கள் மற்றும் கில்லறர்கள் அடிக்கடி வருகை தரும் இடமாக இருந்தது. ஒரு நாள் தேவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க கூடினர். ஆள் பெருங்கடலிலிருந்து அழியாமையின் அமுதத்தை பிரித்தெடுக்க மந்தராவை ஒரு உருளும் கம்பியாக பயன்படுத்த விரும்பினர். இருப்பினும் அவர்களால் மலையை தானாகவே அகற்ற முடியவில்லை. விரக்தியடைந்த அவர்கள் விஷ்ணுவையும் பிரமனையும் நோக்கி திரும்பினர். அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து சிந்தித்தல விஷ்ணு தனது தாமரை கண்களுடன் கடவுள்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டார்.
அவர் அனந்தர் என்ற வலிமையான பாம்பை மலையையும் அதன் காடுகளையும் குடிமக்களையும் கிழித்தேறியுமாறு அறிவுறுத்தினார். சக்தி வாய்ந்த அனந்தர் கீழ்ப்படிந்தார். கடவுள்கள் கடலுக்கு முன் வந்து அமிர்தத்திற்காக